வணக்கம். பழனி விநாயகா ஜோதி நிலையம் எம்பி அரங்கநாதன் கஜமுகன் அஸ்ட்ரோ டிவி சேனலுக்காகவும் பழனி விநாயகா ஜோதி நிலையம் ஜோதிடம் அஸ்ட்ரோ டிவியில் பதிவு போட்டு வரோம். அதை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தால் கேட்கட்டும். உங்களுக்கு சந்தேகமாக கமெண்ட்ஸை வந்து கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக இந்த கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லுவேன். பழனியில் 3 நாள் ஜாதகம் பார்த்துருக்கிறேன், கோயம்புத்தூரில் 3 நாள் ஜாதகம் பார்த்துருக்கிறேன். அதனால் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குள்ள பலன் சொல்லுவேன். இன்று 2024 சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு? மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம் நம்ம பதிவு போட்டோம். இப்போ சிம்ம ராசிக்கு அந்த ஜோதிட பலன் 2024 எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்காரர்கள் தலைமை பண்புக்கு வரக்கூடியவர்கள். சிம்ம லக்னத்துக்காரர்கள் தலைமை பொறுப்பை தன்னால் ஏற்றக்கூடிய நிலை வரும் அவர்களுக்கு. அரசின் உயர் பதவியில் இருக்கணும்னா அந்த சிம்ம லக்னம் ராசி அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களாக இருக்கணும். இதுதான் அவங்களுக்கான அந்த சிம்ம ராசியில் நல்ல கிரகங்கள் இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த தலைமை பதவி, அதிகார பதவிகள் கிடைக்கும். சரி, இருந்தாலும் இந்த சிம்ம ராசிக்கு இப்போ 2024 சனி பெயர்ச்சி கிடையாது, ராகு கேது பெயர்ச்சி கிடையாது. ஆனால் குரு பெயர்ச்சி ஆகும். அப்போ நம்ம கிரகங்கள் ரீதியாக நம்ம பலன் சொல்கிறோம். எல்லாரும் பொது பலன் சொல்கிறாங்க, நான் கிரக ரீதியாக சொல்கிறேன். உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது அதை வச்சு நான் பலன் சொல்கிறேன். அப்போ சிம்ம ராசிக்கு 2024 ஏப்ரல் வரைக்கும் குரு 9ல் இருப்பார். ஏப்ரல் 18க்கு பிறகு உங்களுக்கு குரு 10க்கு வருவார். குரு 10க்கு வந்தால் அந்தணன் 10ல் வந்தால் அவதிகள் மித்தம் உண்டு. தொழிலில் கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவருக்கு தொழில் பாதிப்பு வந்தே தீரும் என்பது உறுதி. பிரச்சனைகள் உருவாக்குவார். அப்போ இந்த 2024 ஏப்ரல் 18க்கு பிறகு சிம்ம ராசிக்காரங்க தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ சிம்ம ராசிக்காரங்க தொழிலில் கவனமாக இருங்க. சிம்ம ராசிக்கு 10ல் குரு வர அவங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். தந்தைக்கு திடீர் பாதிப்புகள் காட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம். அல்லது தந்தைக்கு ஹார்ட் பிரச்சனை வரும். அல்லது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வரும். ஏனென்றால் குரு 10ல் இருக்கிறார், கர்மஸ்தானத்தில் இருக்கிறார். கவனம். எல்லாம் கடகராசி கவனமாங்க, நான் சிம்ம ராசி கவனம் சொல்றேன். ஏனென்றால் சிம்மம் இதயம். அப்ப இந்த 2024 கவனமாக இருக்கு. ஹார்ட் பிரச்சனை அல்லது நரம்பு பிரச்சனை அல்லது கால் பிரச்சனை. சிம்மராசிக்கு 12ஆம் இடம் கடகம், கால் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம். சுகர் பேஷண்ட் நிச்சயம் எச்சரிக்காது. சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10க்கு வர்றார் ஏப்ரல் 18, 2024 பிறகு. அப்போ கவனமாக இருங்க. பெரும்பாலும் சர்ஜரி பண்ணுற வாய்ப்பு அதிகம். அதனால் எச்சரிக்காருங்க. அதுமாதிரி வண்டி வாழ்ந்த போகிறவங்க கவனமாக இருங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் எச்சரிக்கையாக இருங்க. மருந்து மாத்திரம் கண்டிப்பாக எடுத்தாகும். இது குரு பகவான் சிம்ம ராசிக்கு போகக்கூடிய 2024 10லிருந்து பலன். தொழில் சொல்லியாச்சு, உடல்நிலை சொல்லியாச்சு. அடுத்து ராகு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு ராகு 8ஆம் இடத்தில் இருப்பார். பெரும்பாலும் சிம்ம ராசிக்கு ராகு வந்து பகை. அவர் போய் 8ல் இருக்கிறது மேலும் பகை. ஏமாற்றம், இழப்பு, அவமானம் வந்தே தீரும். விபத்து காட்ட வாய்ப்பு அதிகம். விபரீத மரணம் வரலாம், அல்லது விபரீத பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கை. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க இந்த மாது சூது போகாதீங்க. போனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனை வரும். அப்போ 8ல் ராகு இருக்காரு. அந்த ராகு குரு பார்க்க கிடையாது. உங்கள் ராசிக்கு குரு எத்தனாம் இடத்தை பார்ப்பாரு? உங்கள் ராசிக்கு இப்போ குரு வந்து ரிஷபத்துக்கு வந்தால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார்.
அப்போ சிம்ம ராசிக்கு 2ஆம் இடம் பார்ப்பாரு, அங்கிட்டு வந்து குரு அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, குரு அங்கிட்டு 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ 2ஆம் இடம் உங்களுக்கு பொருளாதார ரீதியில் மாற்றங்கள் கிடைக்கும். 4ஆம் இடம் சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சியில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். 6ஆம் இடம் நோய் பிரச்சனைகள் காட்டும். அப்போ ராகு 8ல் இருக்கிறனால குரு 6ஆம் இடத்தை பார்க்கறனால நோய் வரும், கடன் வாங்கியாவது நீங்கள் சரி பண்ணிக்குவீங்க. ஆனால் நோய் வந்தே தீரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ல் கேது இருக்காது. அப்போ கேது 2ல் இருக்கிறப்ப வாயை கட்டிக்கணும். குறிப்பாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க வாயை கட்டுங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களால் பிரச்சனை வரும். அப்போ சிம்ம ராசியில் பிறந்து கீழே இருக்கிற அதிகாரிகள், கீழே இருக்க ஆளுக மேலே இருக்காட்ட மோதாதீங்க. கேது துடுக்குத்தனமாக பேச வச்சு சிக்க வச்சிருவார். அப்போ சிம்ம ராசியில் பிறந்த அனைவரும் வாயை கட்டுங்க. அதுமாதிரி சுகர் பிரச்சனை அதிகமாக வரும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு. என்ன காரணம்? சிம்ம ராசிக்கு சுக்கிரன் 3 10க்குரியவர். அதப்ப கண்டிப்பாக அந்த 10ஆம் இடமே நோய் ஸ்தானம், கர்மஸ்தானம் தானே. 8ஆம் இடம் நோய் ஸ்தானம், அந்த 6ஆம் இடம் நோய் ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுஸ்தானம், 10ஆம் இடம் கர்மம் செய்கிறது. அப்படின்னா அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு சுகர் வர வாய்ப்பு அதிகம். எச்சரிக்கையாக இருந்து அதுக்கு மருந்து மாத்திரை கரெக்டாக இடுங்கள். சிம்ம ராசியாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி. அப்போ ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கான சொல்லிட்டேன், அவமானத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம். கவனம். தேவையான பிரச்சனைக்கு போகாதீங்க, ஜாமீன் போடாதீங்க, சொல்லியாச்சு. அப்போ ஏமாற்றம் இழப்பு அவமானத்தை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கனால யாருக்கும் முட்டி மோதாதீங்க. வாயை கட்டினாவே பாதி பிரச்சனை முடிச்சிருக்கும். தேவையில்லாமல் வாயை விட்டால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், தொல்லைகள் வரும். அவன் கொஞ்சம் பலமானவனா உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ குரு உங்களுடைய ராசிக்கு 10க்கு வர கர்ம காரியம் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கா. அப்போ பெற்றோர்கள், உங்களுடைய அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கச்சிகளுக்கு ஏதாவது பாதிப்புகள் காட்டும். அது கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்குங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ல் கேது இருக்கிறனால வாயை கட்ட சொன்னேன். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். மனைவி கிட்ட எச்சரிக்கையாக பேசணும். மனைவி கிட்ட தேவையில்லாம பேசணும். மனைவி போட வெண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாம பேச ரொம்ப வளர்த்தக்கூடாது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ல் வந்து ராகு இருக்காரு. எதிரிகளெல்லாம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகிறத எச்சரிக்கையாக இருங்க. அந்த 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அப்போ ஆயுள் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் போய்க்கணும். ஏன்னா 8 குரு பார்த்தா தப்பிச்சலாம். ஆனால் குரு 6ஆம் இடத்துல தான் பார்க்குறாரு. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. நோய் தீர்வுடைய ஆயுள அவருக்கு கேரண்டி கிடையாது. அடுத்து சனி உங்களுடைய ராசிக்கு 7ல் இருக்கிறார். அடுத்தது கண்டக சனி. அப்போ கண்டக சனி உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும், கண்டத்தை கொடுக்க வாய்ப்பு அதிகம். அப்போ ராகு 8ல் இருக்கிறதும் சனி 7ல் இருக்கிறதும் விபத்தை காட்டும், விபரீத மரணத்தை குறிக்கும், திடீர் பாதிப்பை கொடுக்கும். ஹார்ட் பிரச்சனை, அல்ல கிட்னி பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, சுகர் பிரச்சனை, அல்ல ப்ரெஷர் கண்டிப்பாக வரும். சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்போ சனி ராசியை பார்க்குறப்ப சன்னியாசி யோகம். சந்திரன் சனி பார்க்குற சன்னியாசி யோகம். அப்போ உங்கள் ராசியை சனி பார்க்குறாரு 7ஆம் பார்வையா. அப்போ எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் ராசிக்கு சனி 3ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் தந்தையை உடல்நிலை கவனமாக வைங்க. அப்போ உங்கள் தந்தைக்கு ஏதாவது ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை காட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அடுத்து உங்கள் ராசிக்கு அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பார். தாய்கள் உடல்நிலைக்கு கவனம் தேவை. சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சியில் கவனம் தேவை. குடும்பத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகன போக்குவரத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். வீடு பிரச்சனை, உங்களுக்கு மண் பிரச்சனை போய் சிக்கிடக்கூடாது. கோர்ட்டில் போய் அலைய விட்டு நாயாக அலையணும். அப்போ வந்து கட்ட பஞ்சாயத்து காவலியம் கச்சேரி சிக்கிடக்கூடாது. அது வெளியே வரணும். பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை. ஏன்னா உங்கள் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். பேச்சுவார்த்தை பண்ணுங்க, பெரியவர்களை வச்சு பேசுங்க, சரியாயிடும். இந்த சில்லுவண்டிகளை நம்பினீங்கன்னா சிதறிடுவீங்க. இந்த 2024 சிம்ம ராசிக்காரர்கள்
எச்சரிக்கையோடு இருங்கள். நன்றி, வணக்கம். சரிங்க, இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த சிம்ம ராசிக்காரன் இவ்வளவு பிரச்சனை இருக்குங்களே, இதுன்னு தப்பிக்கக்கூடிய வழிகள் இருக்கா? இருக்கு. என்ன? உங்களுடைய ராசிக்குரிய சூரியன். சூரியனா கோயில் போங்க. போக முடியாத சூரியனை டெய்லி கும்பிடுங்க, பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம்.